ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் தொகைநிலை தொடர்களில் நாம் ஒரு டாபிக் விட்டோம் இல்லையா? அந்த டாபிக் என்னென்னா வேற்றுமை தொகை. அந்த வேற்றுமை தொகையை பற்றி பார்க்கலாம். இந்த வேற்றுமை தொகை மொத்தம் எத்தனை வகை அப்படின்னு சொன்னால் 8 வகை இருக்குது. அதாவது முதல் வேற்றுமையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி 8ஆம் வேற்றுமை வரைக்கும் இருக்குது. இதில் முதல் வேற்றுமை தொகைக்கும் 8ஆம் வேற்றுமை தொகைக்கும் உருபு கிடையாது. மற்ற 6 வேற்றுமை தொகைக்கும் வேற்றுமை உருபு இருக்குது. நாம் இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல் வேற்றுமை தொகையை எழுவாய் வேற்றுமை தொகைன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு எழுவாய் ஒரு பயனிலையை கொண்டு முடிஞ்சுதுன்னா அது எழுவாய் அது முதல் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, இந்த பயனிலை என்னவாக இருக்கலாம்? ஒரு வினைமுற்றா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பெயர் சொல்லாக இருக்கலாம், இல்லைன்னா வினை சொல்லாக இருக்கலாம். இந்த மாதிரி இந்த மூணில் ஏதோ ஒன்று பயனிலையாக கொண்டு வந்துச்சுன்னா அது எழுவாய் வேற்றுமை, முதல் வேற்றுமை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த மாதிரி கேட்கலாம். ஒரு வினைமுற்று, பெயர்ச்சொல், வினைச்சொல் இதை கொண்டு முடியும் வேற்றுமை என்ன வேற்றுமைன்னு கேட்கலாம். அதுக்கு ஆன்சர் முதல் வேற்றுமைன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே, அடுத்தது இரண்டாம் வேற்றுமை தொகை. இரண்டாம் வேற்றுமை தொகைக்கு உருபு இருக்குது. அதாவது ஐங்கிறது தான் இரண்டாம் வேற்றுமை தொகையினோட உருபு. அதை செய்யப்படும் பொருள் வேற்றுமைன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஐங்கிற வேற்றுமை உருபு சேர்ந்துச்சுன்னா ஒரு பெயர்ச்சொல் செய்யப்படும் பொருளாக மாறிடும். அதனால் இது செய்யப்படும் பொருள் வேற்றுமைன்னு சொல்கிறாங்க. இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள். அவன் செடியை நட்டான். அவனுங்கிறது ஒரு பெயர்ச்சொல் தான், செடிங்கிறதும் ஒரு பெயர்ச்சொல் தான். அவன்ற எழுவாய் செடிங்கிற பெயர்ச்சொல், செடி மட்டும் தனியாக வந்துச்சுன்னா அது பெயர்ச்சொல். ஐ அப்படிங்கிற உருபு சேர்ந்ததுனால அது செய்யப்படும் பொருளாக இங்கே மாறியிருக்கு. அதனால் இங்கே ஒரு பெயர்ச்சொல்லை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்துவது என்ன வேற்றுமை அப்படின்னு கேட்டாங்கன்னா இரண்டாம் வேற்றுமை தொகை தான் அதுக்கு ஆன்சர். இன்னொரு எக்ஸாம்பிள், ராமனை கண்டான். இதுலேயும் ஐ வேற்றுமை உருபு வந்ததுனால இது இரண்டாம் வேற்றுமை தொகைக்கான ஒரு எடுத்துக்காட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து மூன்றாம் வேற்றுமை தொகை. மூன்றாம் வேற்றுமை தொகையினோட உருபு என்னென்ன இருக்குன்னா, ஆல், ஆண், ஒடு, ஓடு, உடன். இந்த ஆல், ஆன்றது ரெண்டுமே கருவி கருத்தா பொருள்லையும், ஒடு, ஓடு, உடன் அப்படிங்கிற மூணு உடனிகழ்ச்சி பொருள்லையும் நமக்கு வரும். எப்படின்னா, கருவி கருத்தா அப்படின்னா கருவியில் முதல் கருவி துணை கருவின்னு இருக்குது. அதாவது ஒரு பொருள் ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னா அது எப்படி எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். நாரால் கயிறு திரித்தான் அப்படின்னா, நாருங்கிறது அது முதல் கருவி. அதாவது நார் தான் மெயினுங்க. அப்போது அது ஆளுங்கிற வேற்றுமை உருவு வந்திருக்கிறதுனால இது மூன்றாம் வேற்றுமை தொகை. நாரால் கயிறு திரித்தான நார் கொண்டு கயிறு திரிக்கிறான். இதில் பாருங்கள், இங்கே சொல்லுறுப்பு கொண்டுன்னு போட்டிருக்கேன். கருவி பொருளில் சொல்லுறுப்பு கொண்டாக இருக்கும். இது இப்படி கூட சொல்லலாம். நார் கொண்டு கயிறு திரித்தான், இல்லைன்னா நூல் கொண்டு தைத்தான், அப்படி கூட சொல்லலாம். அடுத்து துணை கருவி அப்படின்னா, கையால் கயிறு திரித்தான் அப்படின்னு வரும்போது இந்த கையை அது ஒரு துணையாக யூஸ் ஆகுது. ஆனால் கை மட்டும் வச்சு நம்ம கயிறு திரிக்க முடியாது இல்லையா? நார் இல்லைன்னா கயிறு அந்த மாதிரி ஏதாவது ஒரு முதல் கருவி வேணும். அதை கொண்டு இது பண்ண முடியுன்றதுனால அதை துணை கருவின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், கருத்தா பொருள்லையும் வரும்னு சொல்கிறாங்க. அதுலேயே 2 டைப் இருக்குது. ஏற்றுதல் கருத்தா, ஏவுதல் கருத்தா. அதாவது ஏற்றுதல்னால் தானே செய்கிறது. நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது அப்படின்னா, தச்சனால் செய்யப்பட்டதுன்னு தச்சனே டைரெக்டாக அந்த நாற்காலியை செய்கிறான். ஆளுங்கிற வேற்றுமை உருவம் வந்திருக்கிறதுனால இது மூன்றாம் வேற்றுமை தொகையில் வரும். இது தானே செய்கிறதுனால ஏற்றுதல் கருத்தா பொருளில் வருது. அதே மாதிரி ஏவுதல் கருத்தானா அவங்க செய்ய மாட்டாங்க. அவனோட இதால், அதாவது அவங்க பாருங்கள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கோவில் அரசனால் கட்டப்பட்டது. இங்கே கோவில் அரசன் சொல்லி கொத்தனார் கட்டுறாங்க. அதனால் அரசனால் ஒரு செயல் ஏவி நடக்குது. அதனால் இது ஏவுதல் கருத்தான்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து இங்கே பாருங்கள், மூன்றாம் வேற்றுமை தொகைக்கு நார்மலாக எக்ஸாம்பிள் கத்தி கொல்லனால் செய்யப்பட்டது. இதில் ஆள் வேற்றுமை உருவு வந்திருக்கிறதுனால இது மூன்றாம் வேற்றுமை தொகையில் சேரும். உடனிகழ்ச்சி பொருளில் உடனிகழ்ச்சி பொருளில் வரும்னு சொல்லியிருக்கேன். இந்த ஒடு, ஓடு, உடன் அப்படிங்கிற 3 வேற்றுமை உருவும் உடனிகழ்ச்சி பொருளில் வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, உடனிகழ்ச்சி பொருளுக்கு தாயோடு பிள்ளை சென்றது. இந்த ஓடு இதெல்லாம் உடனிகழ்ச்சி பொருள் தான் வருது.
இல்லைனா அந்த தாயுடன் அந்த சொல்லுறுப்பு வந்து உடன் சொல்லியிருக்கல, அதனால் தாயுடன் பிள்ளை சென்றதுன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதுதாங்க. அடுத்து வந்து 4ஆம் வேற்றுமை தொகை. 4ஆம் வேற்றுமை தொகைக்கான உருபு என்னென்னா கூ கொடுத்துருக்காங்க. இது வந்து வளவனுக்கு பரிசு கிடைத்தது. இதில் பாருங்கள், கூங்கிற வேற்றுமை உருபு வந்ததுனால இது 4ஆம் வேற்றுமை தொகைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பொருட்டு நிமித்தம் அப்படிங்கிற ஒரு சொல்லுருபாவும் வரும். அதாவது வேலையின் பொருட்டு கூலி பெரும் பொருட்டு வேலை செய்தான், வேலையின் நிமித்தம் வெளியூர் சென்றான். இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம் 4ஆம் வேற்றுமை தொகைக்கு. அடுத்து 5ஆம் வேற்றுமை தொகை. 5ஆம் வேற்றுமை தொகையினோட உறுப்பு வந்து இல் இன் அப்படிங்கிற 2 இருக்கும். இந்த இல்ல பாருங்கள், கொடையில் சிறந்தவன் பாரி. இல் அப்படிங்கிற வேற்றுமை உருபு வந்ததுனால 5ஆம் வேற்றுமை தொகை. இதில் பாருங்கள், இந்த இல்லுங்கிற வேற்றுமை உருபு 5ஆம் வேற்றுமை தொகையிலையும் வரும், 7ஆம் வேற்றுமை தொகையிலையும் வரும். இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இந்த 5ஆம் வேற்றுமை தொகையில் வர இல் வந்து நீங்கள் பொருளில் வரும். அதாவது மாலையிலிருந்து மலரை பிரித்தான். மாலையில், அதாவது மாலையிலிருந்து மலரை பிரித்தான் அப்படின்னா இந்த இல் அப்படிங்கிற வேற்றுமை உருபு வந்ததுனால நீ 7ஆம் வேற்றுமை உருபுன்னு போட்டக்கூடாது. ஏன்னா இது வந்து நீங்கள் பொருளில் வந்திருக்கு. மலரை வந்து மாலையிலிருந்து பிரிக்கிறாங்க அப்படிங்கிற போது இது 5ஆம் வேற்றுமை தொகை அப்படிலாம் வரும். ஓகேங்களா? அடுத்து வந்து 7ஆம் வேற்றுமை தொகைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். அதே டைமில் உங்களுக்கு சொன்னால் தான் புரியும். மாலையில் மலர் உள்ளது. அதே மாலையில், அந்த மாலையில் மலர் உள்ளது. அதாவது அந்த மாலையில் மலர் இருக்கிற அந்த இடத்தை குறிக்கிறதுனால இல்லுங்கிற வேற்றுமை உருபு வந்திருக்கு. இது வந்து இடப்பொருளில் வர்றதுனால இது வந்து 7ஆம் வேற்றுமை தொகையில் வரும். ஓகே, அடுத்து 6ஆம் வேற்றுமை தொகை. 6ஆம் வேற்றுமை தொகையினோட உருபு என்னென்னா அது, ஆது, ஆ. இது 3மே வந்து 6ஆம் வேற்றுமை தொகையினோட உருபு. இந்த அது, ஆதுங்கிறது ஒருமையிலையும் ஆங்கிறது பன்மை பொருள்லையும் வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள், ராமனது வீடு. அது அப்படிங்கிறது அவனோட வீடு சிங்குலராக தான் குறிக்குது, ஒருத்தனோட வீடை தான் குறிக்குது. அதனால் இது வந்து 6ஆம் வேற்றுமை தொகையில் வருது. இது வந்து உடைய அப்படிங்கிற சொல்லுறுப்புலையும் வரும். அதாவது ராமனுடைய வீடு இப்படி கூட சொல்லலாம். அதாவது இது 6ஆம் வேற்றுமை தொகையில் வரும். இது வந்து கிழமை பொருளில் வரும்னு சொல்கிறாங்க. கிழமை அப்படின்னா என்னென்னா உரிமைன்னு அர்த்தம். உரிமை பொருள், அவனோட வீடு, இது அவனோட உரிமை தானே அப்படின்ற பொருளில் வர்றது. அது இப்போ கிழமை பொருளில் வரும் வேற்றுமை தொகை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு 6ஆம் வேற்றுமை தொகை ஆன்சர். அடுத்து 7ஆம் வேற்றுமை தொகை. கண், உள், மேல், கீழ், இல், இந்த 4மே வந்து 7ஆம் வேற்றுமை தொகைக்கான உருபு. எக்ஸாம்பிள், பெட்டிக்குள் பணம் இருக்கிறது. உள்ளு வேற்றுமை உருபுக்கு உண்டான எக்ஸாம்பிள் இது. வீட்டின் கண் வீட்டின் மேல், கூரையின் மேல் சேவல் உள்ளது. அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வச்சுக்கலாம் 7ஆம் வேற்றுமை தொகைக்கு. அடுத்து 8ஆம் வேற்றுமை தொகை வந்து விழி வேற்றுமைன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பொருள், அதாவது படற்கை பெயரை வந்து முன்னிலை பெயராக்கி அழைக்கிறதுக்கு தான் வந்து 8ஆம் வேற்றுமை தொகைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், கந்தா வா. அதாவது விழித்து கூப்பிடுறாங்க. படற்கை பெயர் கந்தா அப்படின்றது வந்து அவனையும் குறிக்கல, தன்மையும் குறிக்கல, முன்னிலையும் குறிக்கல. கந்தான்ற பேர் சொல்கிறதுனால அது வந்து படற்கை தேர்ட் பர்சனாக போயிடுது. படற்கை பெயரை முன்னிலை பெயரை வா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்கிறவங்கிட்ட பேசுகிற மாதிரி கூப்பிடுறதுனால இது வந்து படற்கை பெயரை முன்னிலை பெயராக்கி அழைக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது விழிச்சு கூப்பிடுறதுனால அது வந்து விழி வேற்றுமைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து உருபு கிடையாது. அதாவது முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் வந்து உருபு இல்லை. இப்போ இதில் என்னென்ன கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூனா, செய்யப்படும் பொருள் வேற்றுமை என அழைக்கப்படும் வேற்றுமை என்ன அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு ஆன்சர் 2ஆம் வேற்றுமை தொகை. கிழமை பொருளில் வரும் வேற்றுமை தொகை என்ன? 6ஆம் வேற்றுமை தொகை. விழி வேற்றுமை என அழைக்கப்படுவது 8ஆம் வேற்றுமை தொகை. எழுவாய் வேற்றுமை முதல் வேற்றுமை தொகை. இடப்பொருளில் வந்தால் அது எந்த வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அது 7ஆம் வேற்றுமை தொகை. இல்லை அது நீங்கள் பொருளில் வந்துச்சுன்னா அது எந்த வேற்றுமை தொகைனா 5ஆம் வேற்றுமை தொகை. இவ்வளோதான் கொஷின்ஸ் வரும். இது எல்லாமே வந்து வேற்றுமை உருபுகள்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.